வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு எடுத்துட்டு வரதுக்காக நம்ம மீடியா இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் மீண்டும் திரு விக்னேஷ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணப்பாளையம் ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அது வந்து மாநகராட்சியில் இணைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன, ஊர் மக்களும் இதை விரும்பாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திரு விக்னேஷ் அவர்கள். கண்ணப்பாளையம் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியில் இணைக்கலாம், அதாவது ஆவடி மாநகராட்சியில் இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அரசாங்கம் சொல்லுது. ஆனால் நீங்கள் அதை தீவிரமாக தடுக்கிறீங்க. ஒரு கிராமம் நகராட்சியில் இணையறதுனால அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்கலாம், சாலை வசதிகள் மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான இடமாவும் ஒரு கிராமம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு இளைஞராக இருந்துட்டு அதை தடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? ஏன் அதை நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் கண்ணப்பாளையம் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊராட்சி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற ஒரு 10 ஊராட்சி சேர்த்து தான் நம்ம ஆவடி மாநகராட்சியோட விரிவாக்கம் பண்ணுறாங்க. நகராட்சி விரிவாக்கம் பண்ணுறதுனால இணைக்கிறாங்க. இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, விவசாயம் லேண்ட்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து விவசாயம் மொத்தமாக அழியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பராமரிப்பு கட்டணம் வரி டேக்ஸ் வந்து ஏறும். அதுக்கப்புறம் நீர்நிலையும் பாதிக்கப்படும். நீர்நிலையும் பாதிக்கப்படும். ஏன்னா அங்கே ட்ரைனேஜ் வாட்டரில் அந்த படி ஏரியில் உரத்து ஆற்றுல உரத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக புதைச்சி சாலை மேம்பாடு சும்மா சாலை ஃபுல்லாகவே ரொம்ப அவங்க வேலை பண்ணுறதுனால அதுவும் பாதிக்கப்படும். அது இல்லாமல் முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு என்னென்னா, மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க, 100 நாள் வேலைன்னு இருக்குல்ல. அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேரோட இதுவாக இருக்குது, வேலையாக அதான் இருக்குது. இப்போது அவங்களுக்கு வந்து வேலையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எல்லாமே எங்களோட முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்கோம். இவ்வளோ காரணங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் ஒரு சிட்டியோடைய அவுட்டர் சைடாக இருக்கிற, அதாவது சிட்டியோட வெளிப்புற பகுதிகளாக இருக்கிற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இணைச்சிக்கிட்டே இருக்கிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் தான். இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சின்னு பார்ப்பாங்க. தொடர்ந்து விஆர் மீடியாவிலோ சரியில்லை, உங்களுடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக இருக்குது. இந்த வகையில் நீங்கள் டெவலப்மெண்ட்டை தடுக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை எப்படி பார்க்க? இது வந்து என்ன பிரதர் டெவலப்மெண்ட்டு, நாங்கள் இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட்டு. அதை விட்டுட்டு இவங்க ஆவடி மாநகராட்சியில் இணைக்கிறதுக்கு காரணமே முக்கியமான காரணம் என்னன்னா நீர். இங்கே கண்ணப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை ஃபுல்லாக அதிகம். அது இல்லாமல் நிலத்தடி நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்தடி நீர் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே ஒன்று போடுவாங்க. இங்கேருந்து இருக்கிற நிலத்தடி நீர் மொத்தமாக உறிஞ்சி மொத்த ஆவடிக்கும் சப்ளை பண்ணுவாங்க. இதனால் இங்கே இருக்கிற கண்ணப்பாளையத்தில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக ஆரம்பிக்கும். இதனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து ஆழ்துளை கிணறு மூலியமாவோ இல்லை ரொம்ப போர் போட்டு அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நாங்கள் ஒரு முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்கோம். சரி, நீர்நிலை இல்லை நீர் வந்து பற்றாக்குறை ஆகிறது, இது வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயமாக யோசிக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க. இந்த ஊர் மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் சொல்லுங்க. ஆனால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்பட்டாலும் ஒரு நகராட்சியில் இணையும் போது வேறு ஏதாவது கம்பெனிகள் வரலாம், இது ஐடி பார்க்குகள் வரலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நீங்கள் வளர்ச்சியாக பார்க்குறீங்களா, இல்லை விவசாய நிலத்தை பாதுகாக்கணுன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் எது முக்கியம் நினைக்கிறீங்க? இப்போது 100 நாள் வேலையில் வேலை செய்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 60-50 வயசு மேலே இருக்கிறவங்க தான். நீங்கள் என்ன தான் தொழிற்சாலைன்னு வந்தாலும், என்ன தான் ஐடி கம்பெனின்னு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வேலை. அது ஃபஸ்ட்டு. அந்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ்ன்னு வச்சுங்களேன். இதை வச்சு தான் நம்புகிறாங்க. அவங்க வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. இத்தனை வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக வந்து 100 நாள் வேலை இருக்குது. அந்த 100 நாள் வேலை பழக்கப்பட்டவங்கள திடீர்னு ஒரு வேலைக்கு போனாலும் அவங்களால போக முடியாது. ஏன்னா டெய்லி இந்த 100 நாள் வேலையை யூஸ் பண்ணி தான் அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஏன்னா இது கிராமம், நீங்கள் சொல்கிற மாதிரி நகரம்னா வேறு எங்கேயோ வேலைக்கு போகலாம், நம்ம சம்பாதிக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே இவங்க 100 நாள் வேலை செய்கிறவங்க எல்லாமே வயசானவங்க. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயதானவர்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க. ஒரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி வளர்ச்சின்ற பேரில் அது சிட்டி லிமிட்டில் இணைத்தாலும் வந்து பயன் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக வேறு என்னென்ன விஷயங்கள் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் சொன்னால குடிநீர் தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும். எதை வச்சு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம நகராட்சியை மாற்றும் போது மெட்ரோ ஸ்டேஷன் கண்டிப்பாக போடுவாங்க, அதாவது மெட்ரோ வாட்டர் நீங்கள் சொல்ல வருது. ஆமாம், அந்த சிஸ்டம் வந்து போடுவாங்க. அதனால் என்னென்னா நீர்நிலைக்கு ஒரு ஸ்டேஷன் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஆவடி மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ஆவடிக்கான எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் நீங்கள் சொல்லும்போது நிலத்தடி நீர் மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை இந்த பக்கம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள் குளங்கள் இந்த பிரச்சனைகளும் லைக் இதுலேயும் தண்ணீர் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குளத்தில் வந்து தண்ணீர் எடுக்க மாட்டாங்க, ஏரியில் எடுக்க மாட்டாங்க. அதில் வந்து அந்த கழிவுநீர் கலக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து எடுக்கிற கழிவுநீர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் விடாமல் எடுத்துகிட்டு போயிட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலத்தடி நீர் பாதிக்கப்படும்ன்றது தான் நம்மளோட முக்கிய கோரிக்கையாக நம்ம பார்க்குறோம். சரி, நீர்நிலை பாதிக்கப்படுது, வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படுது. ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது நல்ல சாலைகள் கிடைக்கலாம், வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வசதிகள் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களா? நல்ல சாலைகள் கிடைக்கும். கிராமப்புறத்துலேயும் எங்களுக்கு நல்ல சாலை தான் இருக்குது. எங்களுக்கு முக்கிய காரணம் நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் ஃபுல்லாக எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய லேண்டுங்கள்லாம் அதிகமாக இருக்குது. விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே அதிகமாக இருக்குது. இப்போது அவங்க வந்து நகராட்சியாக மாற்றும் போது நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து விவசாய நிலம் வந்து நான் காணாமல் போயிடும். விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். டேக்ஸ் போடுறதுனால அவங்களால வந்து விவசாயத்தை பாதுகாக்க முடியாது. ஏன்னா உள்ள லேண்டு புரோக்கர்ஸ் வந்து இறங்கிடுவாங்க. அவங்க லேண்டு வேல்யூ ஏறினதுக்கப்புறம் அங்கே எங்கே விவசாய லேண்டு இருக்க போகுது? சரி, விவசாய நிலம் அழிஞ்சிருச்சு, நீங்கள் அழிஞ்சிரும் இல்லை விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்படலான்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சிட்டி லிமிட்டை டெவலப் பண்ணவே முடியாமல் போயிடும் இல்லையா? அது பாதிப்பாக நீங்கள் பார்க்கலையா? சிட்டி டெவலப்மெண்ட் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போதைக்கு இங்கே ஃபுல்லாக இன்னும் கிராமப்புறமாக தான் இருக்குது. இன்னும் சிட்டியாக ஆகிற அளவுக்கு இன்னும் அவங்க பிளானே வச்சுட்டு இல்லை. நான் அந்த பிளான் சொல்கிறது வந்து அதை நான் அடுத்தது நான் சொல்கிறேன். அவங்க என்ன பிளான் நான் கேட்டிருந்தேன், என்ன பிளான் வச்சுருக்கீங்க, நகராட்சியாக மாற்றுறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் கேட்டதுக்கு எந்த பிளானும் இல்லைன்னு அவங்க பதில் கொடுத்து. ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு கிராமத்தை இணைக்கும் போது கண்டிப்பாக ஒரு பிளான்ன்றது இருக்கும். ஆனால் பிளான் இல்லைன்னு அரசாங்க அதிகாரிகள் எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் எதை வச்சு அதை கேட்குறீங்க? அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இந்த மனு எதற்காக பண்ணப்பட்ட மனு, அந்த மனுவோட நோக்கத்தோடு சொல்லுங்கள், ஏன்னா மக்களுக்கு தெளிவாக புரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணப்பாளையம் ஊராட்சி ஆவடி மாநகராட்சியோட இணைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருந்தால் 7 நாளுக்குள்ளே வந்து கடிதம் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தாங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரசு முதன்மை செயலாளர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து 7 நாளுக்குள்ளே வந்து அப்ஜெக்ஷன் லெட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஊர் மக்கள் சார்பாக சொல்லலாம், கடிதம் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ நீங்கள் சொல்லலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஊர் பொதுமக்களோடு இணைஞ்சு ஒரு 80 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோம். சரி, இந்த விஷயத்தை ஊர் பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி நம்ம கையெழுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஊர் பொதுமக்கள்லாம் எதுவுமே சொல்லலை. ஊர் பொதுமக்கள் வந்து கிராமமாகவே இருக்கட்டும், ஃபியூச்சரில் எப்படி இருந்தாலும் நகராட்சி ஆகதான் போகுது, இன்னும் கொஞ்ச நாள் கிராமமாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூரை சொல்லலாம். பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் அழிக்கப்படுது, ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஆனால் மக்களோட கோரிக்கையாக ஒரு விஷயம் இருக்குது, அரசாங்கம் செய்ய நினைக்கிற விஷயமா ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பரந்தூர் மாதிரியே இதை நகராட்சியாக எடுத்துகிட்டு வர்றதுனால பின்னாடி ஏதாவது அரசியல் நடக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு சில மறைமுகமான காரணங்கள் இருக்குன்னு நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க? கண்டிப்பாக இதில் அரசியல் 100க்கு 100 இருக்குது. சரி, என்னன்னா இப்போது நம்ம கிராமப்புறமாக இருந்தால் ஒரு தெருவுக்கு ஒரு வார்டு நம்பர் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருப்பாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. இதுவே நம்ம நகராட்சி ஆச்சுன்னா வார்டு நம்பர் இருக்க மாட்டாங்க, தலைவர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு தெருவுக்கு ஒரு வார்டு நம்பர் இருந்தாங்க, நாங்கள் கோரிக்கையை அவர்கிட்ட வைப்போம். 100 பேருக்கு ஒரு வார்டு நம்பர்னு வச்சுக்கலாம், ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கவுன்சிலர் அப்படின்னும் போது 2000 பேருக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார். எங்களோட 100 பேருக்கு ஒரு வார்டு நம்பர் கேட்குற குறைக்கும் 2000 பேர் ஒரு கவுன்சிலர் கேட்குறது குறைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னு வச்சிங்களேன், சுயேட்சையாக நிற்கிறாங்க. சுயேட்சையாக நிற்கிறவங்களோட சிம்பிள் இருக்கும். தலைவருக்கு நின்னா சுயேட்சை தான் கொடுப்பாங்க, அவங்க வந்து கட்சி ரீதியாக நிற்க மாட்டாங்க. வார்டு நம்பர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கும் சுயேட்சை தான் கொடுப்பாங்க. ஆனால் கவுன்சிலர் ஆகும்போது, நகராட்சி ஆகும்போது, கவுன்சிலர் வரும்போது சிம்பிள் சுயேட்சையாகவும் நிற்கலாம். ஆனால் அங்கே ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி சிம்பிள் இருக்கும். இப்போ உதயசூரியன், ரெட்டை இலை அந்த மாதிரி அவங்களோட கட்சி சிம்பிளில் நிற்கிறவங்க அதிகமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக கிடைக்கும். ஏன்னா சிம்பிள் பார்த்து ஓட்டு போடுவாங்க. தலைவராக நிற்கும் போது அந்த இதுவும் கிடையாது. இப்போ நகராட்சி மாறுச்சுன்னா இது பறிப்போம். புரியுது. மக்கள் வாக்களிக்கிறதுல இதில் ஒரு மாறுதல் ஏற்படும் சொல்லிட்டீங்க. அந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வேறு மறைமுக காரணங்கள் நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? லைக் இந்த இடத்துல இருந்து எதாவது எடுக்கிறதுக்கு, லைக் தண்ணீர் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? காரணங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். லேண்ட் எல்லாமே விவசாய நிலங்கள் முக்கியமாக அழிக்கப்படும். எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் சொல்லியிருந்தேன்ல, நீர்நிலைகள்லாம் காணாமல் போயிடும்.
அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணதாக சொன்னீங்க. அந்த மனுவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். மனுவில் இருந்த கோரிக்கைகள் ஒரு சிலர் நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்க. மனு எப்போ கொடுத்தீங்க, அதில் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது, அதோடைய ஃபாலோஅப் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ மனு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அரசு முதன்மை செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன், மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருந்தேன், அதுக்கப்புறம் தாசில்தார் அவருக்கு அனுப்பியிருந்தேன், பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். மனு அனுப்பி 30 நாளில் வந்து யாருமே எனக்கு வந்து உரிய பதில் வந்து எனக்கு தரலை. சரி. அதுக்கப்புறம் 35 நாள் ஆயிடுச்சு, நான் பார்த்தேன் எதுவுமே வரலை. சரி, அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வந்து நான் வந்து கேள்வி எழுப்பினேன். ஓகேங்களா? யாருக்கு எழுப்பினேன்னா அந்த அரசு முதன்மை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், பிடிஓ அவங்க எல்லாருக்குமே அனுப்பியிருந்தேன். அரசு முதன்மை செயலாளர்கிட்டேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் பதில் வரலை. இங்கே வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ மட்டும் எனக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. நான் அவங்க வேலை அதிகமாக கொஸ்டின் எப்போ ஒரு 10 கொஸ்டின் தான் எழுப்பியிருந்தேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். அந்த கேள்விகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு அவங்க கொடுத்துருந்த பதில்கள் முக்கியமான பதில்களாக எது பார்க்குறீங்க, அதையும் மக்கள் ஹைலைட் பண்ணுங்க. இப்போ கண்ணப்பாளையம் ஊராட்சியை வந்து மாநகராட்சியாக இணைக்கிறீங்க, அதோட நிலை என்ன, ஒரு மனு கொடுக்குறோம், அதோட நிலை என்னன்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் கண்ணப்பாளையம் ஊராட்சியை இது மாநகராட்சி ஆவடி மாநகராட்சியோட இணைப்பதை எத்தனை பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி தடுக்க சொல்லி எத்தனை பேர் மனு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கோரிக்கை நம்ம கேட்டது என்னென்னா, இப்போ ஒரு ஆவடி மாநகராட்சி ஓகேங்களா இருக்குது, அதை வந்து கண்ணப்பாளையம் ஊராட்சியோடு நாங்கள் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, மக்கள்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் கேட்கணும். அது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணப்பாளையம் ஊராட்சி வந்து நாங்கள் இணைக்க போகிறோம், உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தீங்களான்னு சொல்லி ஒரு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அவங்க வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டமே நடத்தலை, அந்த மாதிரி ஒரு இதுவே போடலை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பாளையம் மாநகராட்சியை வந்து என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க, நகராட்சியில் நீங்கள் மாற்றுறீங்க, என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கன்னா எந்த பிளானுமே இல்லை அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது என்னென்னா, கண்ணப்பாளையம் ஊராட்சியை ஆவடி மாநகராட்சியை இணைக்கிறதுனால வந்து அந்த மகாத்மா வேலை ஒரு திட்டம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, அது வந்து திருப்பி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து இது வரைக்கும் பதில் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன் அங்கே வைக்க போகிறீங்க, அதே மாதிரி ஒரு நகராட்சி ஆச்சுன்னா பாதாள சாக்கடை திட்டம் வந்து பண்ணுவாங்க. அது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து எந்த பிளானும் இல்லை, நாங்கள் வெறும் ஜியோ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான பதில்கள் இல்லாமல் அரையும் குறையுமான பதில்கள் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அடுத்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போச்சு? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பதில் கொடுத்துருக்காங்க, மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலன்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து மக்களாட்சி, இதை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிட் வந்து பொதுநல வழக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரொசீடிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோர்ட்டு லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தெரியும் என்னன்னு சொல்லி. சரி, முழுமையாக அது வந்ததுக்கப்புறம் அதோடைய அப்டேட் எல்லாத்தையும் மக்களுக்கு நம்ம இன்னொரு வீடியோவாக போடலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அதில் ஒரு சில சாதகங்கள் பாதகங்கள் இருக்கும். அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாதகங்கள் ஜாஸ்தி இருக்கும்போது அது மக்களுக்கு தொந்தரவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை முன்னெடுத்து தான் இந்த வீடியோ. ஸோ எந்த ஒரு வளர்ச்சியை எதிர்க்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வளர்ச்சி எதிர்க்கிறது இல்லை, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராக ஒரு சிலர் நிற்கிறாங்கனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சாதகங்கள் பாதகங்கள் ரெண்டுமே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய பாதகங்கள் இருக்கிறதுனால திரு விக்னேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை எதிர்க்கிறாரு. ஸோ மேலும் இந்த விஷயம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள் தகவல்களை மட்டும் நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம். ஸோ ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக 2வது பாகம் வீடியோவோட நாங்கள் இதை வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ மேலும் பல உண்மைகளோடு நான் உங்களை மீண்டும் இணைந்து பேசுகிறேன். நன்றி திரு விக்னேஷ் அவர்களே. நன்றி மக்களே.